ஸோ இப்போ நம்ம பார்க்கறது லொகோமோஷன் அண்ட் மூமெண்ட். தமிழ்ல இதுக்கு வந்து இடப்பெயர்ச்சி மற்றும் இயக்கம் இல்லையா? இடப்பெயர்ச்சி மற்றும் இயக்கம், லொகோமோஷன் அண்ட் மூமெண்ட். ஸோ இந்த பார்ட்ல வந்து இதுக்கு முன்னாடி நம்ம டைப்ஸ் ஆஃப் மூவ்மெண்ட் பார்த்தோம், டைப்ஸ் ஆஃப் மசில்ஸ் பார்த்துருக்குறோம். அதுக்கப்புறம் அதுல சில ஃபங்க்ஷன்ஸ்லாம் கூட பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்கறது என்னன்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் கண்ட்ராக்டில் புரோட்டீன். ஸோ சுருங்கும் புரதங்களினுடைய அமைப்புகள் பார்க்கலாம். சுருங்கும் புரதங்களினுடைய அமைப்பு. சுருங்கும் புரதங்களின் அமைப்பு. சுருங்கும் புரதங்களினுடைய அமைப்பு இது எந்த படத்துல வருதுன்னா அண்டர் த லொகோமோஷன் அண்ட் மூவ்மெண்ட், இடப்பெயர்ச்சி மற்றும் இயக்கம். ரைட். ஸோ இந்த சுருங்கும் புரதங்கள் அப்படி என்பது நமக்கு தெரியும், ரெண்டு வகை இருக்கும். இதுல முக்கியமா ஒன்று வந்து ஆக்டின். ஸோ இதுல இன்னொன்று என்ன சார் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மியோசின் அல்லது மயோசின். That is mainly two type of the proteins which are response on contraction of muscles. ஸோ அப்போ இந்த தசை சுருக்கத்தில் பங்கேற்கக்கூடிய இந்த புரதங்களை பத்தி தான் நம்ம பார்க்கலாம். சம்டைம்ஸ் வந்து கொஸ்டின்ஸ் எப்படி கேட்குறாங்கன்னா ரெண்டுக்கு ஒரு கம்பேரிஷன்ஸை கொடுத்துருவாங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதில் ஸ்பெசிஃபிக்கா இருக்கிற பாயிண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அது உங்களுக்கு வரும்போது நான் சொல்றேன். ஆக்டின்னா என்ன சார் அப்படின்னா இட் இஸ் தின் ஃபிலமெண்ட், அதாவது ஒரு மெல்லிய இழைன்னு சொல்லலாம். இதை ஆக்டின்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மெல்லிய இழை தின் ஃபிலமெண்ட். ஸோ இந்த தின் ஃபிலமெண்ட்ஸ் அப்படின்றது என்ன சார்னா ஒரு தொகுப்பு புரதங்களால் அது உருவாக்கப்பட்டிருக்கும். அதாவது இந்த ஆக்டின் என்பது மெல்லிய இழை தின் ஃபிலமெண்ட்ஸ் புரதங்களால, புரத மூலக்கூறுகளால தான் அது உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த மெல்லிய இழைகள் வந்து ரெண்டு வகை இருக்கும். இதுல ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா எஃப் இழை, இன்னொன்னு ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. எஃப் வந்து ஃபிலமெண்டஸ் ஆக்டின் சொல்றது, ஜி வந்து கிளாண்டுலார் அப்படின்னு சொல்றது, சாரி குளோபுலார். இது வந்து பாத்தீங்கன்னா குளோபுலார் ஆக்டின் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபிலமெண்டஸ் ஆக்டின், இது வந்து குளோபுலார் ஆக்டின் என்று சொல்லப்படுது. அதுதான் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மெல்லிய இழைகள்ல ரெண்டு அமைப்புகள் இருக்கும், எஃப் இழைகள் மற்றும் ஜி இழைகள் அப்படின்னு சொல்றது. இப்ப இந்த எஃப் இழைகள் பத்தி கேட்கிறாங்க. எஃப் இழைகள் என்பது என்ன? எஃப் ஃபிலமெண்ட்ஸ், அதாவது எஃப் ஆக்டின் அல்லது ஆக்டின் எஃப். ஆக்டின் எஃப் அப்படின்பது இதுல ரெண்டு வகை இருக்கும். ஆக்டின் எஃப்ல வந்து இரண்டு எஃப் ஆக்டின்கள் இருக்குதான், இரண்டு வகைகள் உள்ளன. எஃப் ஆக்டின் இரு வகை உள்ளன. எஃப் ஆக்டின்ல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு வகை இருக்கும். ஸோ ஒரு ஆக்டின், அந்த ரெண்டு ஆக்டின்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய முழு நீளத்துக்குமே ஒன்னோடு ஒன்று என்ன பண்ணுமா, இணைஞ்சு போகும். இப்போ உதாரணத்துக்கு இப்படி ஒரு இதான் எஃப் ஆக்டின்ஸ். ஸோ இந்த எஃப் ஆக்டின்ஸ் வந்து இந்த பகுதி வரைக்கும் இப்படி போயிட்டு வளைஞ்சு வரைக்கும் போகும். ஸோ அது வந்து ட்விஸ்டடா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஆக்டின் என்பது மெல்லிய இழை. இதுல வந்து ரெண்டு டைப் இருக்கும், எஃப் அண்ட் ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. எஃப் வந்து ஃபிலமெண்டஸ், ஜி வந்து பாத்தீங்கன்னா குளோபுலார். ஸோ இப்போ இந்த எஃப் ஆக்டின்ஸ் வந்து ரெண்டு எஃப் ஆக்டின் இழைகள் இருக்குது. எஃப் ஆக்டினுடைய கொடுத்துருக்காங்க ஒரு வார்த்தைய, எஃப் ஆக்டின் மோனோமெரிக், ஜி ஆக்டின் பாலிமெரிக் ஆகும். ரொம்ப ரொம்ப முக்கியமான லைன். எஃப் ஆக்டினுடைய மோனோமெரிக், ஜி ஆக்டினினுடைய ஜி ஆக்டினின் பாலிமெரிக் ஆகும் அப்படின்றது ரொம்ப முக்கியமான வார்த்தை, அது ஞாபகம் வச்சுக்கணும். எஃப் ஆக்டினுடைய மோனோமெரிக், ஜி ஆக்டினின்
பாலிமெரிக் அப்படின்னு சொல்லப்படுது. எஃப் ஆக்டின்ல ரெண்டு வகை இருக்கும். ஒன்று மற்றொன்றோட ட்விஸ்டடா அது இணைந்து காணப்படுகிறது. எஃப் ஆக்டினை பொறுத்த வரைக்கும் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த எஃப் ஆக்டின் இருக்கு இல்லையா, எஸ், இதுல மயோசினோட இணைக்கப்படுற பகுதிகள் இருக்குது. மயோசின் அங்க இருக்கு இல்லையா, அந்த மயோசினுடன் இணைக்கிற பகுதிகள் காணப்படும். இதுல முக்கியமா ரெண்டு அமைப்புகள் இருக்கும். ஒன்னு பாத்தீங்கன்னா இதுக்கு பேரு ட்ரோபோமயோசின். இன்னொன்னு என்ன சார் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ட்ரோபோமயோசின்ல ஒரு கிளாஸ் இன்டர்வெல்ல ட்ரோபோமின் இருக்கும். ட்ரோபோமின் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு புரோட்டீன்ஸ் இருக்கும். சோ ட்ரோபோமைசின் அந்த ட்ரோபோனின் So the troponin அப்படின்றது எங்க இருக்குன்னா, present particular class intervals of the tropomyosin. Sorry, மாத்தி விட்டுறேன். Tropomyosin. ட்ரோபோமயோசின்ல ஒரு குறிப்பிட்ட இடைவெளிகளில் அமைந்திருப்பதான் ட்ரோபோனின் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த ட்ரோபோனின் அண்ட் ட்ரோபோமைசின்ஸ் இதுக்கு என்ன பேர் அப்படின்னா, ஒழுங்குபடுத்தும் புரதங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒழுங்குபடுத்தும் புரதங்கள் தான் என்ன இருக்கணும், ஆக்டின் மயோசினுடைய பாண்டை ரெகுலேட் பண்ணக்கூடியதாக அமைஞ்சிருக்கிறது. சோ திஸ் இஸ் ஆக்டின். So actin na மறுபடியும் கொடுக்கிறேன். actin is one of type of the protein. It's called as a filamentous. அதாவது ஒரு thin filamentous. It consists F and G filaments இருக்கும். அதாவது F மற்றும் G இழைகளால் உருவாக்கப்பட்டிருக்கும். F இழைகள் 2 இழைகளாக இருக்கும். அது முழு நீளத்திற்கும் ஒன்று மற்றொன்றோட என்ன பண்ணிருக்கும், ஒரு திருகு அமைப்புகளாக ஒன்றோடு ஒன்று ஈர்க்கப்பட்டிருக்கும். சோ இந்த எஃப் ஆக்டின் அப்படின்னு சொல்லப்படுறது அதனுடைய மோனோமெரிக் என்பது ஜி ஆக்டினுடைய பாலிமெரிக் என்று அழைக்கப்படுகிறது. இந்த ஆக்டின்கள்ல மயோசின் இணைக்கிற பகுதிகள் இருக்கும். இந்த மயோசின் இணைக்கிற பகுதிகள்ல தான் என்ன இருக்குன்னா, ஒழுங்குபடுத்த புரதங்கள் என்று சொல்லப்படுற ட்ரோபோமயோசினும் ட்ரோபோனின் என்று சொல்லப்படுற வேதிப்பொருட்களும் இணைந்திருக்கிறது. சோ இந்த ட்ரோபோனின் என்பது ட்ரோபோமயோசின் ஒரு குறிப்பிட்ட இடைவெளிகளில் அமைந்து காணப்படுகின்ற பகுதிகளாகும். சோ இதுக்கு பேர் ஆக்டின். இப்போ மயோசின் என்ன சார் அப்படின்னா, மயோசின்றது இன்னொரு டைப் ஆஃப் த புரோட்டீன்ஸ். இது பாத்தீங்கன்னா தடினமானது. இது மெல்லியது. இது தடினமான இழை அல்லது தடிமனா இருக்கும், திக்கா இருக்கும். மயோசின்ஸ் அப்படின்றது ஆக்டினை விட கொஞ்சம் வேறுபட்டு தான் இது இருக்கும். மயோசின் என்பது பல்படிக்கும், அதாவது பல்படிவ புரதங்களால் ஆனது. பல்படிவ புரதங்களால ஆனது. அதாவது அந்த என்ன சொல்றது, வேறுபட்ட புரத அமைப்புகளால் உருவாக்கப்பட்டதுதான் பல்படிவ புரதங்களால் உருவாக்கப்பட்டிருக்கும். இந்த பல்படிவ புரதங்களால் உருவாக்கப்பட்ட மயோசின்ஸ் பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு மயோசின் மூலக்கூறுகளும் மீரோமயோசின் என்று சொல்லப்படுகின்ற ஒரு வேதிப்பொருளை தோற்றுவிக்கிறது. சோ நான் வச்சுக்கோங்க, மயோசின்ஸ் அப்படின்றது தடிமனானது இழை. இது பல்படிவ புரதங்களால் உருவாக்கப்பட்டிருக்கும். இந்த each and every molecules of the myosins responds and formation of the மீரோமயோசின். அப்ப மீரோமயோசின் என்ற வேதிப்பொருட்களை மயோசின் தோற்றுவிக்கிறது. இப்போ மீரோமயோசின் எதனால உருவாக்கப்பட்டது என்றால், அது மோனோமெரிக் புரதங்களான உருவாக்கப்பட்டிருக்கிறது. மோனோமெரிக் புரதங்கள், மோனோமெரிக் புரோட்டீன்ஸ். சோ ஒத்தமைப்புள்ள புரத மூலக்கூறுகளால உருவாக்கப்பட்டிருக்கிறது. இங்க பாருங்க, நான் சொல்றது கேளுங்க. மயோசின் தடினமான அல்லது கொஞ்சம் கடினமான ஒரு அமைப்பு. இது பல்படிவ புரதங்களால் உருவாக்கப்பட்டிருக்கும். அதாவது பலதரப்பட்ட புரத அமைப்புகளால் உருவாக்கப்பட்டிருக்கும். ஒவ்வொரு மயோசின்களும் மீரோமயோசின் எனப்படுகின்ற மோனோமெரிக் புரதங்களால் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பை தோற்றுவிக்கும். இது எல்லாம் ஒன்னா சேர்ந்துதான் எதை தோற்றுவிக்கிறது அப்படின்னா, ஒரு இழைகளை தோற்றுவிக்கும். எப்படி சொல்றாங்க அப்படின்னு கேட்டா, ஒரு ஏற்கனவே சொன்ன இல்லையா, கடினமான அல்லது கடினமான போடலாம், கடினமான இழைகளை
தோற்றுவிக்கிறது. கடினமான ஒரு இழையை வந்து இது தோற்றுவிக்கும். இப்ப இதை நம்ம சொல்றது ரொம்ப ஈஸியா எடுத்துக்கலாம். கடினம்னா டார்க்கா இருக்கும் அப்படின்றதுதான் இங்க நம்ம கொடுத்து வச்சிருக்கிறோம். பல்படிவு புரதங்கள் மீரோமயோசின்ஸ் வந்து தோற்றுவிக்கும். இந்த மீரோமயோசின்கள் ஒவ்வொன்றும் எதனால உருவாக்கப்பட்டனா மோனோமெரிக் புரதங்களால் உருவாக்கப்பட்டுள்ளது. மோனோமெரிக் புரதங்கள் அப்படின்றது இந்த அமைப்புகள்லாம் சேர்ந்து கடினமான ஒரு இழைகளை தோற்றுவிக்கிறது. சோ இந்த கடினமான இழைகள் தோற்றுவிக்குது இல்லையா, அதை பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கடினமான ஒரு இழைகளை வந்து அது தோற்றுவிச்சிடும். அவ்வளவுதான் இது கான்செப்ட்ல. அடுத்தது இந்த இழைகளுக்குள்ள நீங்க போனீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கடினமான இழைகள்ல வந்து ரெண்டு பகுதிகள் வந்து பிரிக்கப்பட்டிருக்கும். ஒரு பகுதி தலை ஹெட், இன்னொரு பகுதி வந்து பாத்தீங்கன்னா டெயில் வால். சோ இதெல்லாம் சேர்ந்து ஒரு கடினமான ஒரு இழைகளை வந்து தோற்றுவிக்கும். இந்த இழைகளை ரெண்டு பகுதிகளாக பிரிக்கலாம். It consists of two parts. One is the head, தலைப்பகுதி. இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா டெயில் வந்து வால் பகுதியாக இருக்கும். இந்த கடினமான பகுதிகளில் வந்து பாத்தீங்கன்னா மைக்ரோ ஆர்ம் கண்டிஷன்ஸ்ல இருக்கும். அதாவது இது என்னன்னு சொல்றாங்கன்னா HMM அப்படின்னு சொல்றாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன் மீரோமயோசின் அப்படின்றதுதான் என்னன்னு கேட்டீங்கன்னா மயோசினால் தோற்றுவிக்கப்படுகின்ற ஒரு அமைப்பு. இந்த மீரோமயோசின் என்பது மோனோமெரிக் என்ற புரதங்களால் உருவாக்கப்பட்டுள்ளது. அப்ப இந்த மீரோமயோசின் என்ன செய்யுது அப்படின்னா ஒரு கடினமான இழை அமைப்புகளை தோற்றுவிக்கும். மீரோமயோசினுடைய ரெண்டு பகுதிகளை நம்ம எடுத்தோம் அப்படின்னா ஒரு பகுதி தலை, மற்றொரு பகுதி வால் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்ப மீரோமயோசினுடைய ஒரு பகுதி வந்து HMM என்று சொல்றாங்க, இன்னொரு பகுதி வந்து LMM என்று சொல்லப்படுது. அதாவது ஹெவி மீரோமயோசின் என்று சொல்லப்படுறது. இது லைட் மீரோமயோசின் என்று பிரிக்கப்படுகிறது. சோ அப்போ வந்து இது கனமான, இது இலகுவான மீரோமயோசின். மயோசின் தான் இதான் மீரோமயோசின். மீரோமயோசினுடைய ரெண்டு வகைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்னு கனமான மீரோமயோசின், இன்னொன்னு இலகுவான மீரோமயோசின். இது ஹெவி மீரோமயோசின், இது லைட் மீரோமயோசின். இதெல்லாம் தமிழ் இதுல இலகுவான மீரோமயோசின். இது வந்து கனமான மீரோமயோசின். விஷயம் என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கலாம். மயோசின் மீரோமயோசின் என்ற ஒரு அமைப்பை தோற்றுவிக்கும். மீரோமயோசின்ஸ் அப்படி என்பது எதனால ஆனதுன்னா மோனோமெரிக் புரோட்டீன்ஸ்னால ஃபார்ம் ஆயிருக்கும். இது மீரோமயோசின்ஸ்ல ரெண்டு பார்ட் இருக்குது. இந்த கடினமான இழைகளை விட்டுருங்க. சோ இது எல்லாம் சேர்ந்துதான் கடினமான இழைகளை தோற்றுவிக்கப்படும். இந்த மீரோமயோசின்ஸ் வந்து நம்ம இங்க எடுத்துக்கிறோம், வேற ஒன்றும் இல்லை. இந்த மீரோமயோசின் ஸ்ட்ரைட்டா இங்க கொண்டு வந்தெல்லாம் உங்களுக்கு டவுட் வேணாம். சோ மீரோமயோசின் ரெண்டு முக்கியமான பகுதிகள்ல ஒன்னு வந்து தலைப்பகுதி, மற்றொன்று வந்து இந்த டெயில். இந்த தலைப்பகுதிகள்ல வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது கனமான மீரோமயோசின் இந்த பகுதிகளில் வந்து மைக்ரோ ஆர்ம் சிறிய கரங்கள் கொண்ட பகுதி இது. சோ இது வந்து லைட் மீரோமயோசின் சொல்லப்பட்ட இலகுவான மீரோமயோசின்களை இது பெற்றிருக்கிறது. இந்த கனமான பகுதிகளில் வந்து பாத்தீங்கன்னா ஹெட்ல ஏடிபிஎஸ் என்ற நொதியும் ஏடிபியை இணைக்கக்கூட பகுதிகளும் மற்றும் வந்து பாத்தீங்கன்னா ஆக்டினோட இணையும் பகுதிகளும் இங்கு உள்ளது. ஆக்டினோட இணைகின்ற இந்த பகுதியில் ஹெட் போர்ஷன்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா ஏடிபிஎஸ் நொதி மற்றும் ஏடிபிகளை இணைக்கின்ற பகுதி மற்றும் ஆக்டினோட சேர்கின்ற பகுதி ஆகியவைகளை கொண்டிருப்பதுதான் இந்த HMM அப்படின்னு சொல்றாங்க. HMM என்று சொல்லப்படுது. சரிங்களா? சோ இப்ப இந்த கான்செப்ட் தான் இப்போ வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இது வந்து நீளமா புக்ல படம் நீட்டா இருக்கும். சரி, இந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த டைல் போர்ஷன்ல தான் ஏடிபிஎஸ் என்சைம்ஸ் அண்ட் ஏடிபியை வந்து பைண்ட் பண்றோடைய பகுதி மற்றும் ஆக்டினோட இணைகின்ற பகுதி ஆகியவை கொண்டிருக்கும். இப்ப இந்த ஆக்டின் மயோசின்ஸ் ஒன்னோடு ஒன்று இணைந்துதான் இந்த ப்ராசஸ் வந்து நமக்கு தசை சுருக்கத்தையே வந்து அது மேற்கொள்கிறது. அப்ப தசை சுருக்கம் அப்படி என்பது என்னன்னா சுருங்கும் தசை புரதங்களின் அமைப்புகள் அன்றது வருது. அதுல பாத்தீங்கன்னா ஆக்டின் மற்றும் மயோசின் சொல்லப்படுற ரெண்டு புரதங்களை பற்றி நம்ம ஒரு கான்செப்ட் கொடுத்துருக்கிறோம். மயோசினை பத்தி சிம்பிளா சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மயோசின் அப்படி என்பது இது பல்படிவ தன்மை கொண்ட புரதங்களால் உருவாக்கப்படும் மீரோமயோசின் சொல்லப்படுற ஒரு மூலக்கூறை தோற்றுவிக்கிறது. இது வந்து மோனோமெரிக் புரதங்களால் உருவாக்கப்பட்டது. இது அமைச்சு சேர்ந்து ஒரு அமைப்புகளை தோற்றுவிக்கும். அது கடினமான இழை. இந்த மீரோசைனுடைய முக்கியமான ரெண்டு பகுதிகளில் ஒன்னு ஹெட், இன்னொன்னு டெயில் போர்ஷன்ஸ் சொன்னேன். ஹெட் போர்ஷன்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா HMM சொல்லப்படுற அதாவது ஹெவி மீரோமயோசின் பகுதியும் டெயில வந்து லைட் மீரோமயோசின்ஸ் பகுதிகளும் இதுல காணப்படுகிறது. தலைப்பகுதிகளில் வந்து ஏடிபிஎஸ் நொதிகள் மற்றும் ஏடிபிகளை உருவாக்கக்கூடிய பகுதிகள் காணப்படுகிறது. அது இல்லாம தலைப்பகுதிகளுடன் பாத்தீங்கன்னா ஆக்டினுடன் இணைகின்ற பகுதிகளும் அமைந்து காணப்படும். ஆக்டின் மயோசினுடைய கூட்டமைப்பு செயல்பாடுகளால் தசை சுருக்கம் ஏற்படுகிறது. ரைட்.